ஹாய் வணக்கம். முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உடம்புக்கு நல்லது. கடுகு நல்லா பொடியட்டும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொடியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு வதக்குங்க நல்லா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. சீக்கிரம் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். கிரேவி மாதிரி வதங்கிடும். ஏன்னா நம்ம போட்டோம்னா அதை நல்லா வதங்கிடும். நல்லா தக்காளி வதங்கட்டும். மஞ்சப்பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம். லீவு நாளானா உன்னோட பெரிய தொல்லையாக இருக்குது. முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி முருங்கைக்காய் எடுத்து கொட்டிக்கோங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் போட்டு நல்லா தக்காளியோட கிரேவியோடு பரட்டி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், கொஞ்சம் கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு தேவையான அளவு. நான் இயற்கையாக செஞ்சு ஒரு நாளைக்கு நான் காமிக்கிறேன். நான் இப்போதைக்கு நான் அவசரத்துக்கு இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூளும் நான் தனியாக அரைச்சி போட்டு இனிமேல் போட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு போட்டாச்சு. நல்லா இந்த காரத்தோடையே நல்லா கிரேவி மாதிரி முருங்கைக்காய் காரம் இறங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ தேங்காய் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி இருந்தால் போதும். கொஞ்சம் சோம்பு, பச்சையாக பூண்டு, இஞ்சி வேணால் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இயற்கையாக கொஞ்சம் போட்டு அரைச்சி ஊற்றி வச்சு தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பரட்டின மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சுருந்து எடுத்து அதோடு போட்டு கொஞ்சம் பரட்டி விடுங்க. மல்லித்தலை வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் கிரேவி இப்படி தாங்க செய்யணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சாப்பாட்டுக்கு பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.